ஸ்பீச்சில் பேசிக் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஓரல் மசாஜ் தான். உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் பேசும்போதும் சரி, அதாவது சவுண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போதும் சரி, நம்ம பக்ஸேட்டா, அதாவது நம்ம கண்ணோ, ஓக்கல் கார்ட், அப்பர் அண்ட் லோயர் லிம்ஸ் வந்து விரிஞ்சு சுருங்குது. ஸோ அதாவது இந்த தசைகள் வந்து இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வார்த்தைகளை வந்து உபயோகிக்க முடியுது. இதே நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டைட்டாக இருக்கும். ஓரல் மசாஜ் கொடுக்காம டேரெக்டாக ஸ்பீச் சொல்லி கொடுக்கும்போது அவங்களால வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா அந்த தசைகள் எல்லாம் அவங்களுக்கு இறுக்கமாக இருக்கும். ஸோ ஓரல் மசாஜ் பண்ணாமல் நம்ம அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியாது. அப்படி போனாலுமே அது நம்மளுக்கு அந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓரல் மசாஜ் தான் ஸ்பீச்சோட ஆணிவேர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையோ ஏதோ சவுண்ட்ஸோ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையே இந்த கண்ணம் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து ஓக்கல் கார்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே அப்பர் லிப்ஸ் அண்ட் லோயர் லிப்ஸ் இது மூலியமாக தான் நம்ம இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த தசைகள் எல்லாமே விரிஞ்சு சுருங்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஓரல் மசாஜ் தான் தேவை. ஸோ ஓரல் மசாஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஞாபகம் வச்சுக்கோங்க.